நிலையான பரிமாற்ற வீடியோ 16 தப்பிக்கும் போது செய்ய வேண்டிய செயல்முறைகள். தீ ஏற்பட்டால் செய்ய வேண்டிய செயல்முறைகள். தீயால் தப்பிக்கும் போது செய்ய வேண்டிய செயல்முறைகள். முதலில் தீயை கண்டால் பெரிய சத்தமாக தீ என்று கத்தி மற்றவர்களுக்கு தீ பற்றிய தகவலை தெரிவிக்கவோ அல்லது அருகிலுள்ள அலாரம் அவசர மணியை அழுத்தவோ செய்யவும். கட்டிடம் உள்ளே தீ ஏற்பட்டால் தப்பிக்க வேண்டிய வீடியோவாகும். கதவை திறக்கும்போது செய்ய வேண்டிய செயல்முறை. தீயால் தப்பிக்கும்போது கதவை திறக்க வேண்டியிருந்தால் முதலில் கதவிற்கு கைமுதலை வைத்து சூடாக உள்ளதா என பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் கதவு சூடாக இருந்தால் எதிர்ப்புறத்தில் கடுமையான வெப்பம் இருப்பதை குறிக்கிறது. எனவே கதவை திறக்காமல் வேறு வழியை தேடவும். தப்பிக்கும்போது திறந்திருந்த கதவை அப்படியே வைக்கக்கூடாது. கதவை திறந்துவிட்டால் அது வெப்பம் மற்றும் புகை செல்லும் பாதையாக மாறக்கூடும். ஆகையால் கதவை கடந்து சென்ற பிறகு அதை கட்டாயமாக மூட வேண்டும். தீ ஏற்பட்டால் நகரும்போது புகையை கவனமாக இருக்க வேண்டும். தீ புகையில் பல்வேறு விஷவாயுக்கள் அடங்கியுள்ளன. இதில் கார்பன் மோனாக்சைடு சுவாசித்தால் 3 நிமிடங்களில் மயக்கம் ஏற்பட்டு 10 முதல் 20 நிமிடங்களில் மரணம் ஏற்படலாம். ஆகையால் துவலை அல்லது உடைகளை தண்ணீரில் நனைத்து வாயும் மூக்கும் மூடுவது நல்லது. மேலும் நகரும்போது கீழே குனிந்து நகர வேண்டும். ஏனெனில் புகை வெப்பத்தை கொண்டிருக்கும் மற்றும் மாடியிலிருந்து கீழே இறங்கும். உண்மையான தீ ஏற்பட்ட கட்டிடத்தின் மின்தூக்கி உள்ளே எடுத்த வீடியோவாகும். தப்பிக்கும்போது மின்தூக்கி பயன்படுத்த வேண்டாம். தீயால் தப்பிக்கும்போது ஜோல்டெரோ மின்தூக்கியை பயன்படுத்தக்கூடாது. மின்தூக்கி தீ ஏற்பட்ட மாடியில் கதவு திறக்கவோ அல்லது மின்சாரம் தடைபட்டு மாட்டிக்கொள்ளவோ வாய்ப்புள்ளது. அப்படி நடந்தால் தீ மற்றும் புகை உள்ளே வந்து ஆபத்தாக இருக்கும். ஆகையால் செங்குத்தாக தப்பிக்கும்போது மின்தூக்கி பதிலாக படிகளை பயன்படுத்த வேண்டும். கீழே தப்பிக்க முடியாத போது செய்ய வேண்டியவை. கீழே தப்பிக்க முடியாத நிலையில் மேல் மாடிக்கு தப்பிக்கவோ அல்லது உள்ளே நிறுவப்பட்ட மீட்பு சாதனத்தை பயன்படுத்தி தப்பிக்கவோ செய்யவும். உயரமான கட்டிடத்தில் ஜன்னலை திறந்து உதவியை கோரும் வீடியோவாகும். தீ ஏற்பட்ட கட்டிடத்தின் உள்ளே சிக்கிக் கொண்டால் முதலில் தீ அல்லது புகையில்லாத ஜன்னல் வழியாக வெளியே உதவியை கோரவோ அல்லது செல்போன் அல்லது துணி போன்றவற்றை பயன்படுத்தி தாங்கள் சிக்கிக் கொண்டிருப்பதை வெளியே அறிவிக்கவோ செய்யவும். மேலும் கதவின் இடைவெளியில் புகை உள்ளே வராமல் தடுக்க துணி அல்லது டவலை தண்ணீரில் நனைத்து கதவின் இடைவெளியை மூடவும். உள்ளே எளிதில் எரியும் பொருட்கள் இருந்தால் அவற்றை அகற்றவோ அல்லது தண்ணீர் தெளிக்கவோ செய்து தீ பரவாமல் தடுப்பது நல்லது. ஆனால் ஜோல்டே வெளியே தாறுமாறாக குதிக்காமல் மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் அமைதியாக காத்திருக்க வேண்டும்.